கைஸ் இப்போ வேறு இடத்துக்கு இப்போ வந்தாச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும், அங்கேருந்து ரொம்ப தூரம் கடந்து வந்திருக்கோம். நான் அங்கே வேறு ஒரு இடத்துல போட சொன்னேன், என் பேச்சை கேட்காம இங்கே வந்துட்டான்ல. சரி பார்ப்போம். கைஸ் 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 சரி இழுத்துட்டு போயிட்டா. இல்லை தூக்கலாம்ப்பா தூக்கல. கைஸ் ஒரு தேடி மீன் கிடச்சிருக்கு கைஸ். கொண்டா 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 வீடு அப்பா. கைஸ் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணி ஒரே ஒரு தேடி மீன். அது சரியான சைஸ் தானா பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அந்த முள் இருக்குது தெரியுமா, இந்த மீன்லையே கொக்கியை கலத்துங்க. கொக்கி நல்லா ஆச்சாரிச்சு வெளியே வருமோட தெரியல. இது சோட எடுக்க ப்ரோ எப்படி கலத்துறான்னு பார்ப்போம். ப்ரோ கலத்து ப்ரோ முடிஞ்சா. உள்ள எல்லாம் முழுங்கிருச்சு, அது நல்லா ஆச்சாரிச்சு. இது எப்படி எடுக்க கூட தெரியல. இங்கே வா மாப்பிள்ள இங்கே வா. கைஸ் இப்போ பாருங்கள், எடுக்க முடியல, முள் வந்து உள்ள ஆழத்தில் போய்ட்டு. பட் மீன் வந்து செம்ம சைஸு கைஸ், நல்ல சைஸு. ஆனால் இதில் என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த மீனில் என்ன ஆபத்துன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த மீனே ஆபத்துன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அதில் 3 விஷயம். ஒன்று இந்த மேலே இருக்கிற முள், இது மட்டும் வரீங்க அம்மா, இது மட்டும் குத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், சாப்பிடவே முடியாது. அதுக்கிட்ட இந்த முள், இந்த சைடில் விங்ஸில் ஒரு முள், இது குத்துச்சுன்னா சாப்பிடவே முடியாது. அதாவது கைஸ் இது 3 முள் தான். இது எதுக்கு சாப்பிட முடியும்னு சொன்னால், கையில் அப்போ காலெல்லாம் குத்துச்சுன்னா வலி பயங்கரமாக இருக்கும். இதோட கைஸ் இது வந்து கையில் முள் குத்துச்சுன்னா நம்மளால் சோறு சாப்பிட முடியாது சொல்கிறேன். இந்த மீன் சாப்பிட்றதுக்கு அருமையாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நாங்கள் பிடிச்சதுலே இது கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ். இதில் நாங்கள் நிறைய மாதிரி பிடிச்சிருக்கோம். இது ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் தான். மோடி நான் போட்டுச்சுன்னா செம்ம வலி வலிக்கும் கைஸ். இதிலே நாட்டு தேடின்னு ஒன்று உண்டு, அப்படி தானே ப்ரோ? பிளாக் கலர் கைஸ், அதையும் பிடிச்சவங்களுக்கு வீடியோ போடுறேன். ஃபுல் பிளாக்ல இருக்கும்ண்ணே, அதையும் பிடிச்சவங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேவா? ஓகே கைஸ். கைஸ் மீன் மாட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். என்னாச்சுல? விட்டுரு விட்டுரு விட்டுரு. என்னாச்சு? ஓரத்துக்கு கொண்டு வா. கண்டிப்பா அத்துரும், 100% தெரியாது அத்துரும். இந்த நேரம் கண்டிப்பா அத்துரும். டைட்லாம் பண்ண வேண்டாம், அது அப்படியே கிடக்கட்டும். அது அப்படியே கிடக்கட்டும்னு சொல்லிட்டேன். உனக்கு ஏங்க வரத்து வருதா? ஒரே ரெண்டு மாப்பிள்ள கேமரா கண்டியாவது எடுத்துடல, மேலே வீடியோ கண்டியாவது எடுத்துடல. மூர்த்தி மெதுவால அத்து மட்டும் போயிடாமல. மெதுவா இல்லை. ஆமா மூர்த்தி கொஞ்ச நேரம் அப்படி மெதுவா